Hi everyone, in this video I am going to give you daily use English sentences. If you use these sentences daily, your English will improve a bit. If you are ready, let's get started. First one in our list is I am soft-hearted person. I am soft-hearted person. நான் மென்மையான இதயம் கொண்டவன். நான் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன். நான் ஒரு நல்ல மனசுக்காரன் அப்படின்னு சொல்கிறதான் ஐ எம் சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். And next one, you are liable to be searched. You are liable to be searched. நீங்கள் தேடப்பட வேண்டியவர்கள். அடடா உங்களை தான்ப்பா எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் புத்திசாலி, நீங்கள் தேடப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்கிறது தான் you are liable to be searched. And next one, I am saying it after much deliberation. I am saying it after much deliberation. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு சொல்கிறேன். நீங்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் இதை நல்லா யோசித்து பார்த்து சொல்கிறேன், நைட்டெல்லாம் நான் யோசித்து பார்க்குறேன், இதை பற்றி நான் நல்லா டீப்பாக யோசித்து பார்க்குறேன்னு சொல்கிறது தான் ஐ எம் சேயிங் இட் ஆஃப்டர் மச் டெலிபரேஷன். நல்லா யோசித்து பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ப்ளே வித் த வேர்ட்ஸ். டோன்ட் ப்ளே வித் த வேர்ட்ஸ். வார்த்தைகளோடு விளையாடாதே. இதுவும் நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். டேய் வார்த்தை விடுறாதரா, வார்த்தைகளோடு விளையாடாத, என் கூட இந்த மாதிரிலாம் பேசாத, வார்த்தை விட்டுறாத அப்படின்னு சொல்கிறது தான் டோன்ட் ப்ளே வித் த வேர்ட்ஸ். வார்த்தைகளோடு விளையாடாதே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், யுவர் சாக்ஸ் ஆர் ஸ்டிக்னிங். யுவர் சாக்ஸ் ஆர் ஸ்டிக்னிங். உங்களது காலுறைகள் துர்நாற்றம் வீசுகிறது. உங்களோட சாக்ஸ் நாற்று அடிக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப கிண்டலாக கூட என்னம்னா, உன் சாக்ஸ் எலிசத்தை நாற்று அடிக்குது, உன் சாக்ஸ் அவ்வளவு நாற்று அடிக்குது அப்படின்னு சொல்கிறது தான் யுவர் சாக்ஸ் ஆர் ஸ்டிக்னிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹவன்ட் கான் இட். நான் இன்னும் போகவில்லை. நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்களா? ஐ ஹவன்ட் கான் இட். நான் இன்னும் போனதில்லையே. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் நாட் அ பார்டன் டு யூ. நான் உனக்கு பாரமில்லை. ஐ எம் நாட் அ பார்டன் டு யூ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸ்பீட் அவே த ஆங்கர். கோபத்தை துப்பினான். நான் போய் ஒரு விஷயம் கேட்டேன், அவன் அந்த நேரத்தில் என்ன கோபத்தில் இருந்தான்னு தெரியல, என் மேலே அப்படியே கோபத்துக்கு வரான், எரிஞ்சு விழுகிறான் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பீட் அவே த ஆங்கர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஷீ இஸ் ஸோ ஸ்கெப்டிக்கல். அவள் மிகவும் சந்தேகம் கொண்டவள். நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டா, அவள் சந்தேகப்படுறவோ, அதிகமாக சந்தேகப்படுறவோ அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் she is so skeptical. And last one in our list is don't talk in roundabout way. சுற்றி வளைச்சு பேசாதே. ஏதா இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லு, சுற்றி வளைச்சு பேசாத அப்படின்னு சொல்கிறது தான் don't talk in roundabout way. Okay friends, if you find this video useful, please share it with others. Thanks and see you again in a good video. Bye bye.